போடா. ஹாய் गाइस, யார் வந்திருக்காங்கன்னா ஹார்னெட் சிவா வந்திருக்காரு. எங்க கிளம்பிட்டோம்னா மூணார் கிளம்பிட்டோம். பாருங்க இவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க பாருங்க எல்லாம் பைக்ல மூணார் கிளம்பிட்டோம். பாத்துங்க. எல்லோரும் எங்கே போயிட்டு இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா கொழுக்குமலைக்காக போயிட்டு இருக்கிறோம் மூணாரில். விளாக் ஆரம்பிச்சுட்டு அவர் பேர் பார்த்தீங்கன்னா RX மோகன். தலைவன் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ட்ரிப்பு ஃபுல்லாக நம்மளுக்கு ஒரு வழிகாட்டி, பசிக்கிற நேரத்தில் சோறு ஊட்டி, டயர்டாக இருக்கிற நேரத்தில் பைக் ஓட்டி எங்களை பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு ரிட்டன் கூப்பிட்டு வந்தாப்புல. அவர் பேர் RX மோகன், செல்லமா RXன்னு கூப்பிடுவோம். ட்ரிப்பு எப்போ போகணுன்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி டைமில் போனோம். ஆக்சுவலாக நாங்கள் பார்த்தீங்கன்னா வயநாடு போகலான்னு தான் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அது கேன்சல் ஆனதுனால சரி வேறு எங்கேயாச்சும் போகலான்னு பிளான் பண்ணும்போது இன்ஸ்டாகிராமில் நிறைய கொழுக்குமலை சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நிறையா வந்துச்சு. அதனால் ஒரு பேக்கேஜ் மூலிமா போயிருக்கோம். ட்ரிப் டு மூணார் அப்படிங்கிற பேஜில் இன்ஸ்டாகிராமில் பார்த்தா நம்ம போனோம். பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1800 பர் ஹெட்டு. நம்மளுக்கு 2 டைம்ஸ் ஃபுட்டு, அப்புறம் டென்ட் ஸ்டே கொடுத்துருந்தாங்க. அப்புறம் காலைல ஆஃப் ரோடில் ஜீப்பில் கூட்டிகிட்டு போய் அங்கே கொழுக்குமலை சன்ரைஸ் வியூ பார்த்தோம். அப்புறம் நாங்கள் போன அன்றைக்கே பார்த்தீங்கன்னா ஒரு சன்செட்டு ஒன்று போனோம், ட்ரெக்கிங் போய் பார்க்குற மாதிரி. போகிற வழியில் டீ சாப்பிட்றதுக்கு ஒரு சின்ன பிரேக் இருந்தோம். அந்த கேப்பில் தலைவர் பண்ண சேட்டைகள் இதெல்லாம், தலைவரோட சேட்டைகள் நிறைய இருக்குது. வீடியோ போக போக நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம மூணார் போல், மூணாருக்கு முன்னாடி தான் போய்கிட்டு இருக்கோம். போகிற வழி எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 சைடும் டீ எஸ்டேட்டு தான். அங்கங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஹில்ஸு டாப்லேருந்து சின்ன சின்னதாக வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டு இருந்துச்சு நிறைய இடத்துல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மூணார் தாண்டி மூணாருக்கு மேலேருந்து கொழுக்குமலை போகிற ரோட்டில் போயிருக்கிறோம். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா கேப் ரோடுன்னு சொல்லுவாங்க. ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இது செம்மையான ரோடாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் ரோடு எல்லாமே போனோம்னா நம்மளுக்கு மேலே கீழே ஏறி இறங்கி பெண்டு அதிகமாக வரும். அதனால் எப்படியா இருந்தாலும் கொஞ்சம் நேரத்தில் பேக் பெயின் வரும். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா அருமையான ரோடாக இருக்கும். 2 சைடும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மலை தொடர்ச்சிகளோட அழகளை பார்த்துட்டு ஒரு லாங் ட்ராவல் போகிறவங்களுக்கு இது செம்மையாக பிடிச்ச ரோடாக இருக்கும். மூணார் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கேப் ரோட்டில் ஒரு சும்மாவாக ஒரு ரைடு போயிட்டு வந்து பாருங்கள். இது ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இந்த கேப் ரோட்டில் ட்ராவல் பண்ணுறது. இது பார்த்திங்கன்னா பெரிய கனல் வாட்டர் ஃபால்ஸ். போகிற வழியில் நம்மளுக்கு மெயின் ரோடு மேலேயே இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு ஃபால்ஸு. பக்கத்துலேருந்து பார்க்குறத விட லாங்லேருந்து பார்க்குறக்கும் ட்ரோன் ஷாட்டு இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் எடுக்கும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த பிளேஸு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் தங்கிக்கிற ஸ்டேக்கு வந்தாச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிப் டு மூணார் அப்படிங்கிற பேக்கேஜ் அவங்க பண்ணி கொடுத்த ஸ்டேஸ். பூரா டென்ட் ஸ்டே தான். அவுட்டரில் ஒரு டென்ட்டு, இன்னொரு ஒரு டென்ட்டு, அது மாதிரி டபுள் லேயர் இருந்துச்சு. ஸ்டே பண்ணுறதுக்கு பரவாயில்ல, ஓரளவுக்கு நம்மளுக்கு பிடிச்சிருந்துச்சி. ஃபஸ்ட் டைம் நம்ம டென்ட்டில் தங்குறங்காட்டி மற்ற டென்ட் எப்படி இருக்கும்னு தெரில, நல்லா தான் இருந்துச்சு. ஹாய் गाइस, இப்போ எங்க வந்திருக்கோம்னா ட்ரிப் டு மூணார் சுற்றுலா தலத்துக்கு வந்திருக்கிறோம். அடுத்து எங்க கிளம்பிட்டோம்னா சன்செட் பார்க்கறதுக்காக ட்ரெக்கிங் கிளம்பிட்டோம். வாங்க எல்லாரும் போவோம். டேய் அப்படியே நீ பின்னாடி வாடா. ப்ரோ நீங்க எங்க போறீங்க? ப்ரோ ப்ரோ சன்செட் பார்க்கறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்குறோம். ஒரு 6 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணி போகணுன்னு சொன்னாங்க. சரி போகலான்ட்டு கிளம்பி போயிட்டுருக்குறோம் பசங்க எல்லோரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கேஜில் இருக்கிறவங்க மட்டும் தான் வருவாங்கன்னு நினச்சோம்.
பக்கத்தில் இருக்கிற எல்லா ஸ்டேட்லேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் கிட்ட நடந்து போயிட்டுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் கடைசியாக நடந்து போயிட்டுருக்கோம். எங்களுக்கு பின்னாடி யாரும் கிடையாது. நம்ம வயசில் கூட பாதி பேர் முன்னாடி போயிட்டாங்க. சுற்றியும் பார்த்தீங்கன்னா டீ எஸ்டேட்டு, அதுக்கு நடுவில் தான் பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த காட்டேஜஸ், டென்ட் ஸ்டே இதுகள் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி இந்த இடத்துல வீடுக எதுவுமே இல்லை. அவங்க இதெல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு வந்து தனித்தனியாக வந்து இங்கே வந்து சேருதா? பாய்ஸ்லாம் பின்னாடி வந்துட்டுருக்காங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடி வந்துட்டோம். இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் அந்த ஒரு கரடுமுரடான பாதையில் காட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் ரோடு மோசமாக தான் இருந்துச்சு. இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. சன்செட்டு நாங்கள் கூட மொக்கை ஏதோ ஒன்று சும்மா இதுக்கடா இந்த ஸ்டேயில் சும்மா இருக்கிறீங்கன்னு அனுப்பிச்சுடுவாங்கன்னு நினச்சேன். கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. போகிற வழி எல்லாமே லெஃப்ட் சைடில் அந்த ஓடை நீர்கள்லாம் வந்துட்டு இருந்துச்சு. நாங்கள் இந்த கம்பனட்டி இடம் தான் பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட்டு. இதுதான் இங்கேருந்து சன்செட் பார்ப்போம்னு நினச்சேன். பட் ஆனால் இங்கேருந்து இன்னமும் நடக்கணும். நாங்கள் இனிமேல் தான் ட்ரெக்கிங் ஒரிஜினலாகவே ஸ்டார்ட் ஆகுது. ஏய் மாமி எப்படி படுத்துக்கலான்னு இருக்கிறேன். அதான் என்ன பாஸ் ஆகிட்டா போகும். இன்னும் பக்கம் சொல்லி கூப்பிட்டானுங்க, ஏமாத்திட்டானுங்களா? 4 கிலோமீட்டர். ஓ vlog எடுக்குது RX பார்க்குறீங்களா? வரவே தெரியா முடியல. பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அந்த சன்செட் வியூ பாயிண்ட்டுக்கு பக்கம் வந்தாச்சு. இதுலேருந்து பக்கத்தில் தான் பார்த்திங்கன்னா அந்த சன்செட்டு வியூ இருந்துச்சு. கேமராவும் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் சார்ஜ் ஃபுல்லாக இறங்கிருச்சு. நிறைய வீடியோலாம் கட் பண்ணி தான் போட்டிருப்போம். எடுக்க ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடுச்சு. வந்தாச்சு. சன் இன்னும் செட் ஆகலை. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலான்ட்டு எல்லாம் பாறைகளில் வெயிட் பண்ண போகிறோம். சன்செட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் பார்க்க முடியல, க்ளவுடு மறைச்சிருச்சு. பட் ஆனால் இங்கே ப்ளூடூத் ஸ்பீக்கரில் பக்கத்தில் 90s சாங் 80s சாங்கெல்லாம் ஓட்டிருந்துச்சு. அப்படியே இந்த பாறையை சாஞ்சிட்டு இடத்த பார்த்துட்டு அந்த பாட்டு கேட்கும்போது அது ஒரு தனி வைப்பாக இருந்துச்சு. அவ்வளோதான், சன் செட் ஆயிடுச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த சன்செட் வியூ. சன்னும் செட் ஆயிடுச்சு, கேமராவும் படுத்துருச்சு. இதுக்கப்புறம் வீடியோ எடுக்க முடியாது. இனி ஸ்டேக்கு போயிட்டு தான் வீடியோ எடுக்க முடியும். ரூம்க்கு வந்துட்டேங்க. நைட்டு பார்த்தீங்கன்னா கேம்ப் ஃபயரு டிஜே மியூசிக்கோட நல்லா பயங்கரமாக வைப் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்குறாங்க. நம்ம பாய்ஸு போகலாமா வேணாமான்னு இப்போ தான் டிசைட் பண்ணிட்டுருக்குறாங்க. பாய்ஸு களத்தில் இறங்க போகிறாங்க. வெயிட் பண்ணுங்கள். இப்போ தான் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆள் சேர்ந்துட்டுருக்கு. கார சொல்லல என் கண்ணு சொல்றேன். குதிரை போல குதிச்சுக்கிட்டே இருந்தா ட்ரிகர் அழுத்துவேன். கார உங்க
DJ Akura. கழுத வயசாயிட்டு நம்ம ஆளையில பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் ஆட சொன்னதுக்கு கூச்ச சுபாவமா இருக்குது. நீங்களே ஆடுங்கன்னாங்க. இங்க சின்ன குழந்தை வேற லெவல்ல வைப் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆடி முடிச்சதுக்கு பார்த்தீங்கன்னா, செம பசி. பார்த்தீங்கன்னா, எல்லா பசங்களும் லைன்ல நின்னுட்டுருக்கிறோம். நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி, நெய் சாப்பாடு, சிக்கன் பார்பிக்யூ, அப்புறம் சிக்கன் கிரேவி. பட் ஆனா எங்களுக்கு கறி அந்த அளவுக்கு எங்களுக்கெல்லாம் புடிக்கல. நம்ம ஊர்ல செய்ற மாரி இல்லாதங்காட்டி என்னன்னு தெரியல. நைட்டு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டு போய் இனி தூங்க போறோம். பார்த்தீங்கன்னா, ஏர்லி மார்னிங் காலையில 4 மணிக்கு இங்க கொழுக்குமலை போனோம் நாங்க. நேரமா போய் தூங்கிட்டோம். இப்ப பார்த்தீங்கன்னா, காலையில விசில் அடிச்சு எழுப்பிச்சு விட்டாங்க 4 மணிக்கு. எல்லா ஜீப் வந்திருக்கு. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நாங்க 12 பேர் இருக்கிறங்காட்டி, எங்களுக்கு 2 ஜீப்பு 6 பேருக்கு. எங்க ஃபர்ஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா, முன்னாடி போயிட்டாங்க. செகண்ட் பேட்ச் நாங்க இப்போ ஜீப்ல ஏற போறோம். கொழுக்குமலை சன்ரைஸ் வியூக்காக கெளம்புறோம். இது பார்த்தீங்கன்னா, டே 2 எல்லாம் இருட்டாவே இருக்கிறங்காட்டி, மொத நாளா 2வது நாளான்னு தெரியாது. அடுத்த நாள் விடிஞ்சிருச்சு. நம்பர் எதுவும் இல்லையா? இப்படி என்ன வண்டி நம்பர் நான் எடுத்துட்டேன். நான் எடுத்துட்டீங்களா? வாங்க. எடுக்கிறதுக்கு நீங்க எடுக்கலாம் வாங்க. வா போலாம். இதுதான் போதா? ஆமா அங்க போகணும். இதுல வச்சுனா மணி இவர் ஆகாவளி மணி வண்டி திற போறாங்க. ஆஃப் ரோடு பாத்துங்க. அவங்க போட்டுருவாங்க ஆஃப் ரோடு. இருவாங்க. சரி தெரியுதா இல்ல இருக்கு. பார்த்தீங்கன்னா, ஜீப்ல கொண்டாந்து இறக்கி விட்டாங்க. அங்கிருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 100 மீட்டர் நடந்து வர மாரி இருந்துச்சு. இந்த கொழுக்குமலை வியூ பாயிண்ட், சன்ரைஸ் வியூ பாயிண்ட் கிட்ட. பார்த்தீங்கன்னா, வர வழி எல்லாமே நல்லா இருட்டா இருந்தங்காட்டி எங்கேயும் வீடியோ எடுக்கல. ரிட்டர்ன் போகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஜீப் டிராவல் வீடியோலாம் பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ஜீப் டிராவலு. பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 1, 1 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். சூரியன் வரக்கு அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. நேரத்தில கொண்டாந்து விட்டாங்களா என்னன்னு தெரியல. இப்ப தான் பார்த்தீங்கன்னா, லைட்டா அந்த எல்லோ சைடு அடிக்குது. சூரியன் வந்துரும்னு நெனைக்கிறேன்.
கொஞ்சம் குவாலிட்டி வருமாது இந்த கொலை வைக்கவே போட்டு ஆமாப்பா வரைக்கும் ஜாதி பார்க்கல ப்ரோ எல்லாரும் இப்படி சொல்லிட்டேன் எடுத்து அவ்வளவுதானா? ஏய் இல்லடா இப்பதான்டா ரவுண்டா வருது. பிளிங்க் ஆகுதா? நம்ம கண்ட பிடிக்கிறீதா? சந்தோஷத்துல எல்லாம் போடு கேமரா எல்லாம் தூக்கி சக்சஸ் பார்த்துட்டேன் மேலே ஏறி ஃபைனலாக அந்த சன்ரைஸை பார்த்துட்டோம். அந்த ஹில் ஸ்டாப்லேருந்து இந்த இயற்கையோட சேர்ந்து அந்த மலைகளுக்கு நடுவில் அந்த சன்ரைஸை பார்க்குறக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. கொழுக்குமலை வர்றவங்க இந்த இடப்பட்ட நேரத்தில் மதிய நேரம் அந்த மாதிரி வந்து கொழுக்குமலை பார்க்காம இந்த மாதிரி தங்கி இருந்து அடுத்த நாள் காலையில் சூரியன் உதிக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நான் பிரேமில் வரணும். பார்த்தீங்கன்னா கொழுக்குமலையிலேருந்து இறங்கி இப்போ ஜீப்பில் போயிட்டுருக்கோம். கொழுக்குமலைக்கு கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் ஜாக்வார் வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது. அந்த இடம் நாங்கள் தீபாவளி டைம் போனங்காட்டி செம்ம கூட்டம். பசங்க ஒரு 4 பேர் மட்டும் போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வந்தால் ஜீப்புக்கு ரொம்ப டைம் ஆயிடும் அப்படிங்கன்னு நாங்கள் போக முடியல. போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துக்கும் போய் பாருங்கள், செம்ம பிளேஸு. அதுலேருந்து கொஞ்சம் கீழே இறங்கி போகிறதான். வேற மாதிரி அதெல்லாம் கட்டான இருக்கு. இந்த கொழுக்குமலை ஜீப் சஃபாரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டருக்கு பக்கம் டீ எஸ்டேட்டுக்கு நடுவில் ஆஃப் ரோடில் ட்ரைவ் பண்ணி கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. வண்டி ஆன் ஆடுறதுக்கு செம்ம அட்வென்ச்சராக இருந்துச்சு. இனி எங்கே ஜீப் ரைடு ஆஃப் ரோடில் போனாலும் இந்த கொழுக்குமலை தான் நான் வரும். அந்தளவுக்கு பயங்கரமாக இருந்துச்சு இந்த ஜீப் சஃபாரி. ரிட்டர்ன் வர வழியில் டிரைவர் அண்ணன் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக இடையில கொஞ்சம் நேரம் நிறுத்தியிருந்தார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டீ எஸ்டேட்டுக்கு நடுவில் ஒரு ரோடு மாதிரி போகும். அதில் தான் பார்த்தீங்கன்னா ஜீப்பெல்லாம் போயிட்டுருக்கு. இப்படி சுற்றி தான் பார்த்தீங்கன்னா ஜீப்பு கீழே இறங்கும். வரும்போது இப்படி தான் சுற்றி மேலே ஏறி வந்தோம். இருட்டில் கூட அந்தளவுக்கு தெரியல. ரிட்டர்ன் போகும்போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு சுற்றி இருக்கிற பிளேஸ் எல்லாம் பார்க்குறக்கு. டிரைவர் அண்ணன் பார்த்தீங்கன்னா நாங்கள் தங்கி இந்த ஸ்டேக் பக்கத்தில் இறக்கி விட்டு ரிட்டர்ன் போயிட்டுருக்காரு. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ட்ரிப் இதோட முடிஞ்சுது, அவ்வளோதான். இனி ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிளம்புறது தான். ரூமுக்கு போயிட்டு குளிச்சு கிளம்பி இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ரிட்டன் கிளம்பி போயிட்டுக்கிறோம் பைக் எடுக்கிறதுக்கு. காலைல டிஃபன் பார்த்தீங்கன்னா இட்லி ஆப்பம் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. டிஃபன் நல்லா இருந்துச்சு, ஃபுல்லாக வெஜ்ஜு தான்.
இரு 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 கத்துங்க ப்ரோ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிப்போட முடிவுக்கு வந்துட்டோம். ஹாய் ப்ரோ, நம்ம எங்கே இருக்கிறோம்னா ட்ரிப்போட முடிவுக்கு வந்துட்டோம். ட்ரிப் முடிஞ்சிச்சு. ட்ரிப் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆவரேஜாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் பிளாக்ல உங்களை கண்டிப்பாக பார்க்குறேன். ஓகேவா?